இந்த வருஷத்தை குறித்து பயப்படாதீங்க. இந்த வருஷத்தை குறித்து அவநம்பிக்கையாயிராதீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். போயிட்டு நீங்கள் தூங்கி பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. இந்த வருஷத்தில் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். இந்த ஏசாயா 55:3 நான் உங்களுக்காக தியானித்தேன். அப்போ தாவீதுக்கு அருளின ஒரு பெரிய கிருபை என்னன்னு கேட்டால், கர்த்தர் அவனோடு இருந்தார். இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு இருப்பது தான். உங்களுக்கு தெரியும்ல, எல்லாரும் எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அப்பா அம்மா கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அண்ணன் தம்பி கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி கொஞ்சம் காலம் இருப்பாங்க, மனைவி கணவன் புருஷன் எல்லாம் கொஞ்சம் காலம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருத்தர் தான். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்.